ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ஆண்டவர் இந்த கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆண்டவருடைய நோக்கத்தை தெரிஞ்சு நம்ம அதை வாழ்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். லிவிங் லைஃப் ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் பர்பஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது ஐஃபோன் உங்கள் கையில் இருக்குது. அதில் உள்ள டெக்னாலஜி, அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். அதில் அவ்வளோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், புது புது காரியங்கள் இருக்கும், கேமரா பயங்கரமாக இருக்கும், அதோடைய கேப்பபிலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும், அதோடய வேல்யூவே ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கிறது. அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதோடைய கேப்பபிலிட்டியை அவங்க தயாரித்திருக்கிறாங்க. ஸோ அதே ஐஃபோனை நம்ம டேபிளில் இருக்கிற பேப்பர்லாம் பறந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐஃபோனோட கேப்பபிலிட்டியை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சிக்காமல், நம்ம அறியாமல் நம்மளோட வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வேஸ்ட்டாக போயிடும். அதோடைய ஃபுல் கேப்பபிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணாமல் போயிடுறோம். நிறைய முறை நம்ம பாப்புலாரிட்டிக்காக நம்ம அதை பின்னாடி போவோம், பணத்துக்கு பின்னாடி போவோம், சக்ஸஸுக்கு பின்னாடி போவோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றாமல் அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறோம். அதனால தான் நம்மளோட சந்தோஷம், நம்மளுடைய சமாதானம்லாம் நிலை நிற்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, என்னோடய வாழ்க்கையில் ஒரு நிறைவே இருக்க மாட்டேங்குது, எதுவும் எனக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்ட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்கோம். நம்ம படுக்க போகும்போது என்னோடய லைஃப்க்கு என்ன மீனிங் இருக்குது, இந்த உலகத்தில் நான் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா, ஒரு ரீசன் இருக்குதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு போவோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சிக்கும் போது, அதை நம்ம அவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளும் போது, அதை நம்ம நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைவோ குறைவோ ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். அது சின்னதாக இருந்தாலும், ஒரு சின்ன காரியமாக அந்த நாளுக்கு நம்ம செஞ்சாலும் அது அவ்வளோ சந்தோஷம், ஒரு நிறைவு நமக்கு கொடுக்கும். ஸோ அதை தான் நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த வயசுலே ஒரு வாலிபராக இருக்கும் போதே பெற்றுக்கொள்வது அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய திட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அந்த திட்டங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது, யூ ஆர் கிரியேட்டட் வித் இன்டென்ஷன். ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீங்க. எரேமியா 1:5 நம்ம பார்க்குறோம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். Before I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நினைப்போம் நம்ம எதுக்காக தான் வந்திருக்கிறோம், நான் இன்விசிபிளாக இருக்கேன், என்னை பற்றி யாருக்குமே தெரியல, இல்லைன்னா யாரும் எனக்கு அன்பு கூற யாருமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்பாகவே எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ ஒரு காரணத்துக்காக நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் மனதில் நம்ம எப்போவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கோம். அது நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவர் நம்மக்கிட்ட அதை சொல்கிறார். ஐ நியூ யூ ஈவன் பிஃபோர் யூ ஆர் ஃபார்ம்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் இருக்குது, சங்கீதம் 139 13-14 நம்ம பார்க்குறோம். என் தாயின் கர்ப்பத்தில்
என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இங்கிலீஷில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யூ knit me together in my mother's womb. இந்த knit me together அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, ஒரு ஸ்வெட்டர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வின்டருக்கெலாம் குளிருக்கு போடுற ஸ்வெட்டர் வந்து உல்லில் செஞ்சுருப்பாங்க. அந்த ஆடோடைய அந்த உல்லில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த உல்லை அவங்க எடுத்து அதை knit பண்ணும்போது, அதை ஸ்டிச் பண்ணும்போது, ஒவ்வொரு ஸ்டிச்சும் அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணாதான் அந்த டிசைன் உருவாகும், அந்த ஸ்வெட்டருக்கு அந்த ஷேப் உருவாகும். ஒரு ஸ்டிச் மிஸ் பண்ணால் கூட அங்கே ஒரு பெரிய ஓட்டையோ ஒரு பெரிய மிஸ்ஹேப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சிங்கே அந்த ஸ்வெட்டருக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோ ஸ்கில் தேவை. ஸோ அதே போல் ஆண்டவர் நம்மளை கருவில் உருவாக்கும் பொழுது, கர்ப்பத்தில் உருவாக்கும் பொழுது அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்மளை ஸ்டிச் பண்ணி உருவாக்குகிறார். ஸோ ஒவ்வொரு பகுதியும் அவர் கேர்ஃபுல்லாக உருவாக்குகிறார். இப்போது நம்ம கர்ப்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 22 நாள்லே மோஸ்ட் மதர்ஸ்க்கு தெரிஞ்சிருமா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. 6 வாரத்திலே அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துடும். சின்ன சின்ன ஃபிங்கர்ஸ், சின்ன சின்ன டோஸ் உருவாயிரும். அப்புறம் 8 வாரத்தில் மேஜர் ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும். இந்த ஹார்ட், இந்த கிட்னி, லங்ஸ், பிரெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் அந்த பேபியால் கொட்டாயோட முடியும், அதோடைய தம்பை சக் பண்ண ஆரம்பிச்சிடும், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஞானம் ஆண்டவர் அந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே அந்த பேபிக்கு கொடுக்குறார். அப்புறம் அந்த அம்மாவோடைய சரீரத்தில் ஒரு அந்த பேபிக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எப்படி அந்த பேபியை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்கன்ஸ்லாம் அந்த அம்மாவோட வயிற்றிலே ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த பேபியை சுற்றி ஒரு குஷனை அந்த ஃப்ளூயிட் மூலமாக ஆண்டவர் கொடுக்குறார். எந்த ஆபத்தும் ஆயிடக்கூடாது, அது கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பேபிக்கு அந்த ஃப்ளூயிட் உருவாகும். அதுக்கப்புறம் ஒரு பிளசண்டா அப்படின்னு ஒரு ஆர்கனே ஃபார்ம் ஆகும், ஒரு புது ஆர்கன், அந்த பேபிக்காகவே ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த பிளசண்டாவையும் அந்த பேபியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட் உருவாகும், ஒரு கனெக்ட் உருவாகும். அந்த பிளசண்டாலேருந்து தான் எல்லா உணவு, எல்லா சத்துக்கேற்ற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு நியூட்ரியண்ட்டும் அந்த ஆர்கன் மூலமாக இந்த பேபிக்கு ட்ராவல் ஆகும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆண்டவர் ஒரு ஒரு காரியத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இந்த உலகத்தார் சொல்லலாம், அது அப்படியே நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ், அது அப்படியே தானாக உருவாயிருச்சு, எல்லா செல்ஸும் அப்படியே ஒன்றும் மியூட்டேட் ஆகி அது உருவாயிருச்சு, அது எப்படின்னே தெரியாது, அது சயின்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து நம்ம பிரமிக்கத்தக்க அளவுக்கு நம்மளை படைத்திருக்கிறார். இந்த சின்ன சின்ன டீட்டெயிலையும் ஆண்டவர் யோசித்து நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளை உருவாக்கும் போது நமக்கு ஒரு பர்பஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்கு ஒரு நோக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம சும்மா இந்த உலகத்துக்கு வந்துட்டோன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளை படைக்கிறார்ல, எவ்வளோ ஒரு ரீசனுக்காக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் படைக்கிறார். இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே, யாரும் உங்களை அறியாததுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அவர் சிலுவையில் தொங்கும் போது உங்களை பற்றி யோசித்துட்டு இருந்தார். அப்போ நீங்கள் உருவாயிருக்கவே மாட்டீங்க. அந்த நேரம் கூட உங்களை யோசித்துட்டே இருந்தார். என்னோட பிள்ளைக்காக நான் இந்த பாவத்தை எல்லாத்தையும் நான் சுமக்கிறேன், அவனுடைய வியாதி எல்லாம் மறைந்து போகணும் அப்படின்ட்டு நான் சுமக்கிறேன், அவனோட பாரம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த சிலுவையை நான் சுமக்கிறேன்
அப்படின்ட்டு அவர் எல்லா பாரத்தையும் எடுத்து அவர் மேலே சுமந்து அவர் அந்த சிலுவையில் தொங்கினார். நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது, நான் அப்படியே திடீர்னு பிறந்துட்டேன், திடீர்னு இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களை நினைச்சு ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏசாயா 46:3 நம்ம பார்க்குறோம். அதை வாசிக்க கேட்போமா? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை வாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God carries us from birth and will sustain us till even our old age. நம்ம அவ்வளோ நம்மளை பராமரிக்கும் தேவனாக இருக்கிறார். நம்மளை உருவாக்கிட்டு நம்மளை விடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். இரண்டாவது, நம்மளுடைய திட்டங்கள் விட ஆண்டவருடைய நோக்கம் பெரிதானவைகளாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 19:21 நம்ம பார்க்குறோம். அதை வாசிக்க கேட்போமா? மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். Many are the plans in a person's heart, but it is the Lord's purpose that prevails. ஆண்டவருடைய நோக்கம்தான், யோசனைகள் தான் நிலை நிற்கும். அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் எபேசியர் 2:10 நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். Ephesians 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய முறை நம்ம நிறைய திட்டங்களை நம்ம வைத்திருப்போம், நிறைய பிளான்ஸ் நம்ம வச்சுருப்போம். இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் நான் அங்கே போகணும், இந்த ஜாப்க்கு அப்புறம் அங்கே போகணும், இத்தனை வருஷம் நான் இங்கே இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் இதை பண்ண போகிறேன், இந்த வீடு வாங்க போகிறேன், அப்புறம் நான் பெரிய ஆயிர போகிறேன் அப்படின்ட்டு தான் நம்ம நிறைய திட்டங்களை வச்சுருப்போம். இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த வருஷம் எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இந்த வருஷம் நான் வீடு வாங்க போகிறேன், அதுக்கப்புறம் கார் வாங்க போகிறேன். அந்த மாதிரி நிறைய நம்ம பிளான்ஸ் வச்சுருப்போம். இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் அஸ். அடுத்த காரியம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம திட்டம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம ஸ்டடீஸை குறித்து, நம்மளோட கரியரை குறித்து, நம்மளுடைய ட்ரீம் ஜாபை நினச்சி, நம்மளுடைய ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்ஸ் குறித்து நம்ம நிறைய காரியங்களை பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அது ஒரு காரியம் கூட நிறைவேறல அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ இது நடக்கலையே, என் வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம துக்கம் அடையிறோம். ஆனால் என்னதான் லைஃப் அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஆண்டவரோட திட்டங்கள் பெரிதானவைகளாக இருக்குது. அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படின்ட்டு. நமக்கு எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் ரிவீல் பண்ணிட மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற காரியங்களை வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை செய்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறது தான் நம்மளுடைய டியூட்டி. ஸோ ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவனோட அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணணும் அவங்க பர்த்டேக்கு அப்படின்ட்டு ஒரு நாள் அவன் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்காக செய்ய ஆரம்பித்தான். ஸோ அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டான். நான் ஒரு ஆம்லெட் போட போகிறேன், அப்புறம் நான் தோசை சுட போகிறேன், அப்புறம் நான் ஃப்ரெஷ் ஜூஸ் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டான். சரி அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அவன் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தான். அங்கே பார்த்தா தோசை ஒரு சைடு வெந்திருக்கு, இன்னொரு சைடு வேகாமல் போயிடுச்சு. அவன் ஆம்லெட்டை நான் திருப்புறேன் அப்படின்ட்டு ஆம்லெட் போய் சீலிங்கில் மாட்டிக்கிச்சு. அவன் ஜூஸை நான் கிளாஸில் ஊற்றுறேன் அப்படின்ட்டு பார்த்து
ஃபுல்லாக அவன் கிச்சன் தரையில் தான் அந்த ஜூஸ் விழுந்துச்சு. அந்த கிளாஸ்க்குள்ளே சுத்தமாக ஜூஸே இல்லை. அந்த நேரத்தில் அந்த கிச்சனை பார்க்கும் போதே ஒரு வார் ஜோன் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஆம்லெட் ஒரு சைடு இருக்குது, தோசை ஒரு சைடு காஞ்சி போயிருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஃபுல்லாக தரையில் ஃபுல்லாக ஜூஸாக இருக்குது. அவங்க அம்மா இங்கே வந்து பார்க்கும்போது, ஐயோ அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, நான் இன்னைக்கு திட்டு தான் வாங்க போகிறேன், அடி தான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் யோசித்துட்டு இருந்தான். ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க சிரிச்சிட்டு அவன்கிட்ட வந்து அவனை கட்டி பிடிச்சி, எனக்காக இதை நீ செஞ்சுருக்கிறதுனால நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்னோட ஹெல்ப்பையும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்போ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ என் அம்மாக்காக நான் பண்ணதை அவங்க பார்த்தாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்களையும் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யோசித்தானா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாத்தையும் நானே செஞ்சிருவேன் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருப்போம், இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாம் ஒரு மெஸ்ஸாக தான் இருக்கும், அழுக்காக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கேஆஸ் பண்ணிட்டு தான் நம்ம வச்சுருவோம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து அவர் சொல்வார், நெக்ஸ்ட் டைம் என்னோட ஹெல்ப்பையும் நீ எடுத்துக்கோ, அப்போ எல்லாமே கரெக்டாக நடக்கும். என்னோடய வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்துச்சு. நான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, என்னோடய காலேஜ் கோர்ஸ் என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாள் இருந்தேன். ஸோ மார்க்கெட்டிங் ஒரு கோர்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த நேரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அந்த சப்ஜெக்ட் அவ்வளோவா புரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு. ஒரு 2 years நிறைய கிளாஸஸ்க்கு போனேன். பட் அதில் ஒரு சக்ஸஸ், ஒரு ஒரு எதிர்காலம் நான் அந்த ஃபீல்டில் நான் பார்க்கல. ஸோ அந்த நேரம்லாம் யோசிப்பேன். நான் யூஎஸில் வேறு படிச்சுட்டு இருக்கும் போது தனிமையில் நான் இருந்தேன். அம்மா அப்பாலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். பெட் விட்டு எந்திரிக்க மாட்டேன், வேறு கிளாஸஸ் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. என் பர்த்டே வந்த நேரம் கூட யார் கூடயும் வெளியே போகணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எப்படி இருக்க போகுது என் எதிர்காலம், என்னால் சக்சீட் பண்ண முடியலையே, சரியாக புரிஞ்சுக்க முடியல, படிக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒரு நாள் இந்த வசனத்தை அனுப்புனாங்க, ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வசனத்தை அனுப்புனாங்க. அப்போது அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. என்னதான் இப்போ நம்மளால் நம்மளுடைய ஃப்யூச்சரை பார்க்க முடியலன்னா கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் எனக்கு தோண ஆரம்பிச்சு. அப்போது எனக்கு ஒரு உற்சாகம் வந்துச்சு. நாட்கள் போக போக ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரும்போது, அந்த செமஸ்டர் ஹாலிடே அப்போது நான் இங்கே வரும்போது அந்த டைம் மியூசிக் கான்சர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் யூடர்னில் அந்த வாலிபர்கள் ஊழியத்தில் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்க முடிஞ்சுது, அதில் இன்வால்வ் பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் கான்சர்ட் அந்த வயசில் இயேசுவின் மூலமாக பண்ணோம். 4 சிட்டிஸ்க்கு போய் இந்த மியூசிக் கான்சர்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அதில் ஒரு புதிய ஒரு பேஷனை ஆண்டவரையும் வாழ்க்கையில் என்னோடய இருதயத்தில் வச்சார். இந்த ஸ்பார்க் ஆண்டவர் வச்சார். அப்போது என்னோடய அம்மா அப்பாட்ட சொன்னேன், நான் மியூசிக் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன், ஏன்னா அது ஊழியத்துக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க ஷுவர் நீ பண்ணு அப்படின்ட்டு யூஎஸில் அந்த மாதிரி மேஜர் மார்க்கெட்டிங்லேருந்து மியூசிக்கு மாற்றுறதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் இந்த கோர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான்
2 வருஷம் இழந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அந்த மியூசிக் பிஸ்னஸ் அப்படின்ற கோர்ஸ் ஃபஸ்ட்டு போல்டாக வந்துச்சு. ஃபினிஷ் இன் 20 months. அந்த 20 months தான் அந்த மீதி அந்த 4 வருஷத்துக்குரிய மீதி நாட்களாக இருந்துச்சு. ஸோ நான் எப்போ கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சோ அதே நேரத்தில் அந்த கோர்ஸை நான் படித்து முடித்து கிராஜுவேட் பண்ணுற அளவுக்கு அந்த டைம் இருந்தது அந்த கோர்ஸில். ஸோ அதை சூஸ் பண்ணி நான் அந்த இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. ஆனாலும் இது ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறாரு அப்படின்ட்டு அறிந்து ஜெபம் பண்ணி அந்த ஊருக்கு நான் போய் தனியாக ஸ்டே பண்ணி அந்த கோர்ஸை முடித்து அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். ஸோ அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் என்னதான் என்னோடய வாழ்க்கை என்னோடய லைஃப் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கெங்கேயோ போகிறோமே, எதேதோ காரியம்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதே, நான் டிப்ரெஷனுக்குள்ளே போகிற வழியாக இருக்குதே, தனிமையில் இருக்கிற வழியாக இருக்குதே அப்படின்லாம் நினைக்கும் போது இப்போது நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு நான் யோசித்து பார்த்தேன். கிராஜுவேட் ஆன பிறகு ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது. நான் இந்தியாவுக்கு வந்து அந்த மியூசிக் கான்சர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த கோர்ஸ் பற்றி நாங்கள் ரீசர்ச் பண்ணியிருந்திருக்கவே மாட்டோம், அதை நான் படிச்சிருக்கவே மாட்டேன். இப்போ கூட அந்த கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாடல்கள் ஊழியம் செய்யும் போது அந்த கோர்ஸில் படிச்சிருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் எனக்கு நினைவு கூற வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் நான் படிச்சுட்ருக்கிற காலங்களில் தான் என்னோடய vlogs, என்னோடய blog, என்னோடய வாலிபர்களுக்கு எப்படி இந்த வயசுலே ஆண்டவரை பின்பற்றணும் கற்றுக் கொடுக்குற காரியங்களை ஆண்டவர் எழுத வச்சார். என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்ட்டு பகிர ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தார். அந்த இடத்துல நான் தனிமையாக இருந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்க உதவி செய்தார். ஸோ ஆண்டவர் தான் ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து என்னை வழி நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு என்னால் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. அந்த காரியங்களில் அவருடைய வார்த்தையை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார். நான் சாப்பாடுக்காக நான் ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் யாராவது இன்னொரு ஸ்டேட்லேருந்து கால் பண்ணி நான் உனக்கு ஃப்ரீஸ் பண்ணி கொரியரில் அனுப்பி விடுறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க. அது மூலமாக ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய நோக்கம் என்னோடய வாழ்க்கையில் கொண்டு இருக்குது அப்படின்ட்டு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது, எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்தார். அப்போ தான் இந்த வசனத்தோடைய மீனிங் எனக்கு புரிஞ்சுது. All things will work unto good for those who love him and are called according to his purpose. அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஸோ இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எங்கெங்கேயோ போயிட்டுருக்குதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே அது முடியும். நீங்கள் சொல்வீங்க, இது என் நல்லதுக்கு, இது என் நல்லதுக்கு, இது என் நல்லதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சின்ன ஒரு ஸ்டாப் வந்தால் கூட நீங்கள் பயந்துடாதீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எல்லாவற்றையும் கரெக்டாக நேர்த்தியாக நிறைவேற்றி முடிப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வார். அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான்ஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வழி நடக்கும் பொழுது, கீழ்ப்படிந்து நம்மளுடைய வாழ்க்கை நடத்தும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் அவருடைய நோக்கத்தை அறிஞ்சு எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரோமர் 12:1-2 நம்ம பார்க்குறோம், நம்மளோட சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை செய்யும் போது நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கிறோம், நம்மளை ஒப்பு கொடுத்து நடக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வெளிப்படுத்துகிறோம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்
தெரியாமல் நம்ம மறுரூபமாகும் பொழுது நம்ம ஆண்டவருடைய நோக்கத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம். நிறைய வாலிபர்கள் யோசிக்கலாம், ஆண்டவருடைய நோக்கம் என்னோட லேட்டர் லைஃப்பில் தான் தெரியும், என்னோட எதிர்காலத்தில் தான் எனக்கு தெரிய வரும். மேபி என்னோட கரியர்லேயோ, என்னோட மினிஸ்ட்ரிலேயோ, என்னோட குடும்ப வாழ்க்கையிலையோ அது அப்புறம் தான் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இப்போலேருந்தே நம்மளை ஷேப் பண்ணுகிறார், நம்மளை உருவாக்குகிறார். நம்ம ஸ்கூலில் எப்படி நம்ம வாழ்கிறோம், நம்ம காலேஜில் எப்படி வாழ்கிறோம், நம்மளுடைய உறவுகள் எப்படி இருக்குது, நம்மளோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் இப்போவுமே ஆண்டவருடைய சித்தத்துக்கு படி நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இப்போலேருந்தே நம்மளுடைய நோக்கம் ஆரம்பிக்கிறது. அதை நம்ம லிவ் பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். தானியேலோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பாபிலோனுக்கு போகும் பொழுது ஒரு டீனேஜராக தான் இருந்தான். அந்த சிறு வயசுலே நான் ராஜாவின் சாப்பாடை சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்தான். அவனுடைய உண்மையை பார்த்து தான் ராஜாக்களும் தேசங்களும் அவன் மூலமாக கர்த்தருடைய வல்லமையை கண்டார்கள். அவன் ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கான், நேர்மையாக அவனோட வாழ்க்கையை வாழும் பொழுது தான் அவன் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஸோ நம்ம டீனேஜராக இருக்கிறோம், நம்ம ஒரு யங் பர்சனாக இருக்கிறோம் அப்படின்றதுனால இப்போது நான் பரிசுத்தமாக வாழ தேவையில்லை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா காலங்கள் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போலேருந்தே நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நேர்மையாக வாழும் பொழுது, உண்மையாக வாழும் பொழுது, பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். நிக் வாய்ச்சிச் அப்படின்ட்டு ஒருவருடைய ஸ்டோரியை நம்ம கேட்டிருக்கிறோம் அல்லவா? அவருக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, ஆனாலும் அவர் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவர் எங்கே போனாலும் அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நான் ஒரு சாட்சியாக நிற்கணும் அப்படின்ட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்வார். ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவர் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுவார். அவர் ஈஸியாக கிவ் அப் பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு அவர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலையும் அவர் எழுந்து நின்று ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போய் ஆண்டவருடைய நாமத்தை ப்ரௌடாக அவர் சொல்வார். அவருக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வார். ஸோ ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த வயசில் பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பொய் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம உண்மையாக இருக்கிறது ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம். என்னதான் வேர்ல்டில் அவ்வளோ ஆசைகள், அந்த ப்ளஷர்ஸ் இருந்தாலும் அதை நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம உறுதியாக நிற்கும் போது நம்ம ஆண்டவருடைய நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். நம்மளுடைய விசுவாசத்தை கிவ் அப் பண்ணணும் அப்படின்ட்டு கூட சில சூழ்நிலையில் நமக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். நம்மளோட வாழ்க்கையை கிவ் அப் பண்ணணும் அப்படின்ட்டு சில சூழ்நிலைகளில் டெம்ப்டிங்காக இருக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு டெம்ப்டிங்காக இருக்கும். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம உறுதியாக விசுவாசத்தை, நம்பிக்கையும் நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த காரியங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் முழு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்கள் வாழும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவருடைய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்கள் செவியை திறப்பார். வசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்.
அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நடக்கிற வழிகளை அவர் காண்பிக்கிறார். எவ்வளோ உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்ம ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ இந்த வயசில் நீங்கள் யாரும் நான் ஒரு சின்ன பையன் என்னை யார் மதிக்க போகிறா, நான் ஒரு சின்ன பொண்ணு என்னை யார் மதிக்க போகிறா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஆண்டவர் இந்த வயசுலேயும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். யூ ஆர் சோசன். ஸோ அதை ஒரு நாளும் நீங்கள் மறக்கவே கூடாது. நான் ஏதோ ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன் தானே, என்னை யார் தெரிய போகுது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க அல்லவா, அவர் மேல் நீங்கள் விசுவாசித்து அவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறீங்க அல்லவா, உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார். ஸோ அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழும்போது அவருடைய நோக்கத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. 1 தீமோத்தி 4:12 நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் இதுதான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கணும். To be an example in speech, in conduct, in love, in faith and purity. இந்த காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கும்போது we'll be an example to the world and we'll shine. எங்கே போனாலும் நம்ம பிரகாசிப்போம், ஆண்டவருடைய ஒளியை நம்ம பிரகாசிப்போம். அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறார். To be a salt and light in the world. உங்களை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் அப்போ தான் இருக்கும். இவன் தேவனோட பிள்ளை, இவன் நேர்மையாக இருப்பான், உண்மையாக இருப்பான், யாரும் அவனை சீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பேர் வரும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு கனத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அதனால தான் நம்ம ஸ்கூலில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு படின்னு படிக்க சொல்கிறாங்களே. நம்ம பெஸ்ட்டு கொடுக்கும்போது மற்றவங்க அதை பார்க்கும்போது there is something special in this person அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் வைப்பார். ஜாபில் ஷைன் பண்ணும் போது there is something special, இவன்ட்டு கொடுத்தாலே அது பெஸ்ட்டாக எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம ஆண்டவருடைய பர்பஸை நம்ம வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரோம். அண்ட் என்ன தான் நமக்கு நிறைவு குறைவு இருந்தாலும் நம்ம கண்டென்ட்டாக இருப்போம், நிறைவோடு இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் அப்படின்ற தைரியம் நமக்கு இருக்கும். ஸோ இதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்மளோட இருந்து அவர் செய்யும் காரியம் இன்னும் சத்தமா பயங்கரமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஸோ நீங்கள் என்றைக்கும் மறந்துடாதீங்க, யூ ஆர் கிரியேட்டட் வித் an intention. ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் உங்களுடைய பிளான்ஸோட இட்ஸ் மச் கிரேட்டர். ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின் கேற்றபடி நீங்கள் வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதற்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போமா? எல்லாம் கண்களை மூடி அவரிடத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா நான் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழ, இந்த வயதிலே வாழ எனக்கு உதவி செய்யும் அப்பா என்று சொல்லுங்கள். எல்லா வாலிபர்களும் எழுந்து நிற்கிறீர்களா? இந்த சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து, இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா I give my life to you Lord, I give my life to you Lord. எல்லா பகுதியும் நான் உமக்கு தருகிறேன் அப்பா. என் உறவுகளை தருகிறேன் சுவாமி, என்னுடைய ஆசைகளை தருகிறேன் சுவாமி, என்னுடைய எண்ணங்களை தருகிறேன் அப்பா, என்னுடைய ஸ்டடீஸை தருகிறேன் சுவாமி, வேலைகளை தருகிறேன் அப்பா,
என் குடும்பத்தை தருகிறேன் சுவாமி. நீரே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் அப்பா. யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங் லார்ட். எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை செய்யும் சுவாமி. நீர் ஆளுகை செய்யும் அப்பா. நான் இனிமே ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணுவதில்லை சுவாமி. நீரே எல்லாவற்றையும் செய்து முடியும் அப்பா. எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கற்றுத்தாரும் அப்பா. உம்முடைய சத்தத்துக்கு என்னோட செவிகள் திறந்திருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை வாசிக்கும் போது என்னோட நீர் பேசும் சுவாமி என்று நீங்கள் கேளுங்க. உமக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாரும் அப்பா. என் வாழ்க்கையில் என்ன இக்கட்டு சூழ்நிலையில் கடந்து போனாலும் நீர் என் கூட வாரும் அப்பா. நீர் வாரும் அப்பா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நீர் செய்வீரப்பா. அதற்கு உமக்கு நான் பிரியமுள்ளவனாய் இருக்கணும் அப்பா. பிரியமுள்ளவளாய் இருக்கணும் சுவாமி. அப்படி என்னை மறுரூபப்படுத்தும் அப்பா. மறுரூபப்படுத்தும் சுவாமி. Transform me to be like you Lord. உமக்கு பிரியமுள்ளவளாய் இருக்கணும் அப்பா. பிரியமுள்ளவனாய் இருக்கணும் சுவாமி. அப்படி என்னுடைய இருதயத்தை மாற்றும் அப்பா. என்னோட சரீரத்தை மாற்றும் சுவாமி. எண்ணங்களை மாற்றும் அப்பா. என்னுடைய ஆசைகளை மாற்றும் சுவாமி. உம்மை மாத்திரம் நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும் அப்பா. எங்க பாவ பழக்கங்கள் எனக்கு நேராக வந்தாலும் அதை மேற்கொள்ள எனக்கு தைரியத்தை தாரும் சுவாமி. தைரியத்தை தாரும் அப்பா. உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாரும் சுவாமி. உம்முடைய காரியங்களுக்கு நான் உற்சாகமாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் சுவாமி. Let me stand up and live for you Lord. என்று உமக்காக நான் வாழ வேண்டும் சுவாமி. அந்த தைரியத்தை தாரும் அப்பா. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க எனக்கு இன்றைக்கு பலனை தாரும் அப்பா. உம்முடைய நோக்கத்துக்கு நான் நேராக என அந்த முதலான ஸ்டெப்பை எடுத்து வைக்க எனக்கு இப்பொழுது தைரியத்தை தாரும் சுவாமி என்று கேளுங்க. உள்ளத்தை திறந்து கேளுங்க. உம்மோட பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் சுவாமி. வேண்டும் அப்பா. என்னால் எதுவுமே செய்ய முடியாதப்பா. என்னோட சுயத்தினால் எதுவுமே செய்ய முடியாதப்பா. எல்லாமே ஃபெயிலியராக தான் போகும் சுவாமி. எல்லாமே என்னால் முடியாது என்று அப்படின்னு தான் இருக்கும் சுவாமி. ஆனால் நீர் எனக்கு வேண்டும் அப்பா. நீர் வேண்டும் சுவாமி என்று அவருடைய ஆவியை கேளுங்க. அவருடைய ஆவி எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஆவியின் நிறைவு எனக்கு வேண்டும். அவருடைய ஆவி எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. பரிசுத்த ஆவியே என்னை வந்து நிரப்பும் அப்பா என்று கேளுங்க. நீர் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீர் வேண்டும் அப்பா. நீரே என் ஆறுதலாய் இருக்கிறீரப்பா. தனிமையில் என்னோட நண்பராய் இருக்கிறீரப்பா. நான் குழம்பி போயிருக்கும் போது எனக்கு ஆலோசனை சொல்கிறவராய் இருக்கிறீரப்பா. என்னால் ஜெபிக்க முடியாத நிலைமையில் நீர் எனக்காக ஜெபிக்கும் தேவனாய் இருக்கிறீரப்பா. எனக்காக போராடும் தேவனாய் இருக்கிறீரப்பா. என்னோட அட்வொகேட்டாக இருக்கிறீர் சுவாமி. எனக்காக வழக்காடும் தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எனக்கு வேண்டும் அப்பா. நீர் எனக்கு வேண்டும் அப்பா என்று கேளுங்க. This is your chance. இப்பொழுது கேளுங்க. ஏசப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். அவரோட வல்லமையால் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மேற்கொண்டு போவீங்க. எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு போவீங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன பேசணும் என்று கற்றுத்தருவார். ஸ்டடீஸ்லையும் கற்றுத்தருவார். வேலையிலும் கற்றுத்தருவார். குடும்பத்திலையும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவார். என்ன சண்டை போட்டாலும் எப்படி அதை சால்வ் பண்ணணும் என்று கற்றுத்தருவார். எப்படி அன்பு கூற வேண்டும் என்று கற்றுத்தருவார். அது எல்லாம் அவரோட நீங்கள் செய்யும்போது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அவர் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்களை திறந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் கூட, அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது நீர் எனக்கு வேண்டுமப்பா என்று கேட்கிறதுக்கு தான் அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர் உங்கள் கூடவே இருப்பார். இயேசப்பா, ஒவ்வொரு வாலிபரையும் நீர் பார்த்து இப்பொழுது நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஞானத்தினால் நிரப்பும் அப்பா, உம்முடைய ஆவியினால் நிரப்பும் அப்பா. அவர்களை பார்க்கும் பொழுதே உம்மை பார்க்கிறபடியாக இருக்கட்டும் சுவாமி. Let us see you in them, Lord. Let us see you in them, Lord. அவர்கள் பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஒரு வித்தியாசம் இருக்கட்டும் அப்பா. உலகத்தாருக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கட்டும் சுவாமி. எப்படி பிரகாசிக்கிறார்கள், ஒரு இனிமை அவர்களுக்குள்ள இருக்குது, ஒரு பிரகாசம் அவர்களுக்குள்ள இருக்குது, ஒரு உற்சாகம் அவர்களுக்குள்ள இருக்குது என்று சொல்லட்டும் சுவாமி. அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கட்டும் அப்பா. அவர்கள் வேலைகளில் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா. படிப்பில் அவர்கள் முதன்மையாக நிற்க கிருபை தாரும் அப்பா. உறவுகளில் அவங்க ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் சொல்லும் ஆலோசனைகள் இந்த உலகத்துக்கு மேலாக இருக்கட்டும் சுவாமி, உயர்ந்ததாக இருக்கட்டும் சுவாமி. உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அது எல்லாமே வெற்றியாக அவர்களுக்கு மாறட்டும் அப்பா. எல்லா காரியங்களும் அவர்களுக்கு நன்மையாக முடிய கிருபை தாரும் சுவாமி. நீர் அதை அவர்களுக்கு செய்து முடிக்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்களை கேர்ஃபுல்லாக நீர் கிரியேட் பண்ணதுக்காக நன்றி சுவாமி. ஒரு நோக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உம்முடனே அவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண கிருபை தாரும் சுவாமி. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் சுவாமி. அதன்படி கீழ்ப்படிந்து வாழ கிருபை தாரும் அப்பா. அந்த தைரியத்தை தாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி, மனதார ஆசீர்வதியும் சுவாமி. இந்த பிள்ளைகளை இந்த பகுதியில் நீர் உயர்த்தி வையும் சுவாமி. இந்த தேசத்துக்கே அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. இங்கிருந்து போய் அவர்கள் இந்த உலகத்தையே குலுக்கிறதுக்கு அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அசைக்க கிருபை தாரும் சுவாமி. அந்தபடி எங்களுடைய வாலிபர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய சின்ன சின்ன தேவைகள் கூட நீர் சந்தியும் சுவாமி. அவர்கள் தகப்பனாயிரும் அப்பா, தகப்பனாயிரும் சுவாமி. அவர்களுடைய நண்பராயிரும் அப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆசைகள், அவர்களுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய சித்தத்தின்படியே அவர்களுக்கு நீர் நிறைவேற்றி முடியும். யாரெல்லாம் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, அவர்களுடைய திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நல்ல திருமணத்தை அவர்களுக்கு தாரும் அப்பா. குடும்ப வாழ்க்கையை நீர் அமைத்து தாரும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் பெஸ்டாக தாரும் சுவாமி. நல்ல வேலையை தாரும் அப்பா. உயர்ந்திருக்கட்டும் சுவாமி. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இன்றையோடு மறையட்டும் அப்பா. அவர்கள் ஒரு ஒளி விளக்காக இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் அப்பா. அவர்கள் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கு ரட்சிப்பு வரட்டும் சுவாமி, சந்தோஷம் வரட்டும் சுவாமி, ஒரு ஆறுதல் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு வாலிபரையுமே ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வயசுலேருந்தே நீர் உபயோகப்படுத்தும் அப்பா, உபயோகப்படுத்தும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, இன்றைக்கே அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தாரும் சுவாமி. ஒரு புதிய துவக்கத்தை தாரும் அப்பா. உம்முடனே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது இனிமையாக இருக்கட்டும் சுவாமி, நிறைவாக இருக்கட்டும் அப்பா, ஆறுதலாக இருக்கட்டும் சுவாமி. இன்றைக்கு யாரெல்லாம் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு செய்து முடியும் சுவாமி. வியாதியிலிருந்து நீர் சுகம் தாரும் அப்பா. ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருந்தாங்கன்னா அதை தாரும் சுவாமி. உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தாங்கன்னா அதை தாரும் சுவாமி. அவர்களுடைய கடனிலிருந்து விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தாங்கன்னா அதை நிறைவேற்றி முடியும் சுவாமி. அவர்களுக்கு ஆதரவை தாரும் அப்பா, ஆதரவை தாரும் சுவாமி. நீரே எல்லாவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு நீர் உம்மை நோக்கி வந்திருக்கிற மனிதர்களை, ஜனங்களை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீரப்பா. வெட்கத்தை அனுபவிக்க நீர் அனுமதிக்க மாட்டீர் சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய தலை நிமிர செய்யும் சுவாமி. அற்புதங்களை செய்யும் அப்பா. அவர்களை உயர்த்தி வையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.